சிபிஐயினை சுதந்திரமான அமைப்பாக மாற்றுவதற்காக மத்திய அமைச்சரவை குழு கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. இதற்கான பரிந்துரைகள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது என எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் இதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து ஜூலை 3ஆம் தேதிக்குள் சிபிஐயினை எவ்வாறு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக மாற்றுவது என்பது குறித்து முடிவெடுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதனையடுத்து நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டு அவர்களது கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் மற்ற சட்டங்களையும் கலந்து ஆலோசித்து ஒரு சில பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிந்துரையில் குறிப்பாக சிபிஐயினுடைய இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிரதம மந்திரி, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரால் சேரப்பட்ட ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற இந்த பரிந்துரைகள் அனைத்தும் கடந்த வாரம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை குழுவினுடைய கூட்டத்தின் பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த ஒப்புதல்களுடைய இறுதியில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அமைச்சரவை குழுவானது இந்த அறிக்கையினை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது சிபிஐ எவ்வாறு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக மாறும் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும். அதற்கு பிறகு இதில் மாறுபாடுகள் ஏதேனும் மேற்கொள்ளப்படலாம். ராஜ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் மனோஜ் பிரபாகர்.